இந்த வீடியோல போக்கோ X3க்கும் OnePlus 4க்கும் உள்ள ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்பீட் டெஸ்ட்னு வரும்போது ரெண்டு ஃபோன்ஸ்லையும் ஆப்ஸோட ஓப்பனிங் ஸ்பீட் எப்படி இருக்கு, ரேம் மேனேஜ்மெண்ட் எதுல வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சில டெஸ்ட்லாம் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்க வந்து நம்ம பூட் அப் ஸ்பீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஃபோன்ல வந்து ஃபர்ஸ்ட் பூட் அப் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு போக்கோ X3ல பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணாலே போதும். ஆனால் OnePlus பொறுத்த வரைக்கும் பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வந்து சேம் டைம்ல டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் பவர் பட்டனை ஒரே டயத்தில் தான் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் OnePlusல தான் வந்து லைட் ஃபஸ்ட் ஆன் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டு பூட் அப் எது கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைட் ஆன் ஆனாலும் இங்கே போக்கோ X3 தான் பூட் அப்பில் வின் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு செகண்டுக்கு முன்னாடி OnePlus நாடோட இந்த போக்கோ X3 வந்து பூட் அப்பை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கும் ஃபேஸ் அன்லாக்கும் எந்த ஃபோனில் வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். போக்கோ X3ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், இங்கே OnePlus நாடில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே செம்ம ஸ்பீடாக இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ஒரே டயத்தில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. இப்போ அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே வின்னர்னு பார்த்தா போக்கோ X3 தான். ஏன்னா OnePlus நாடில் அன்லாக் சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது ஒரு சில சமயங்களில், அதுக்கப்புறம் தான் அன்லாக் ஆகுது. போக்கோ X3யோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ சார்ஜிங் ஸ்பீட் வரும்போது OnePlus நல்ல வாட் சார்ஜ் 30 கொடுத்துருக்காங்க. இங்கே போக்கோ X3ல 33 வாட்க்கான டர்போ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கும் அவங்க ஒயிட் கலரில் தான் அடாப்டர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் OnePlus அவங்க வாட் சார்ஜிங்காக கொடுத்துருக்க இந்த அடாப்டர் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, இப்போ கம்பேரிசனுக்கு வரலாம். இந்த ரெண்டு ஃபோன்ஸில் உள்ள பேட்டரி லெவலை இப்போ பார்த்துக்கோங்க. இங்கே போக்கோ X3ல 52% இருக்குது. OnePlus நாட்டில் 61% இருக்குது. 2 நிமிஷம் சார்ஜ் பண்ணி இங்கே எந்த அளவுக்கு பேட்டரி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ டைமர் ஆன் பண்ணிடலாம். இங்கே ஒரே டைமில் தான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். டைமர் ஆன் பண்ண டைமும் சுவிட்ச் ஆன் பண்ண டைமும் ஒரே டைம் தான். கம்ப்ளீட் ஆனவுடனே சார்ஜ் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்ஜிங் ஆகிற இந்த 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்கு 5x ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சார்ஜ் எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே போக்கோ X3ல 55% வந்திருக்கு. நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 52ல் இருந்துச்சு. இப்போ OnePlus நாட்டில் 64 இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 61ல் தான் இருந்துச்சு. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு சேமான சார்ஜிங் ஸ்பீடு தான். இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் உள்ள ஸ்க்ரோலிங் ஸ்பீடை பற்றி பார்த்தோம் அப்படின்னா OnePlus நாடோட போக்கோ X3 தான் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே 90 ஹெர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது போக்கோ X3 தான் வந்து நல்லா இருக்குது. இப்போ அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் இங்கே போக்கோ X3 தான் ஸ்மூத் நல்லாவே இருக்குது. இப்போ ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப ஓப்பனிங் ஸ்பீட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே அமேசான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே ஒரே டயத்தில் தான் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்து கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே OnePlus நாட்டில் கொஞ்சம் முன்னாடி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ அதுக்கடுத்து எதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பையும் ஒரே டயத்தில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ அடுத்து ஃபேஸ்புக்கும் ஒரே டைம் தான். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போக்கோ X3 ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா குரோம் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே டயத்தில் தான் ஓப்பன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்க்கும்போது 732G இங்கே போக்கோ X3ல கொடுத்துருக்காங்க. நாட்டில் வந்து 765G கொடுத்துருக்காங்க. அதனால் டிஃப்ரெண்ட் வந்து அந்தளவுக்கு தெரியல. இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்ப OnePlus நாட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து சப்வே சர்ஃபஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
போக்கோ X3ல சப்வே சர்ஃபஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே போக்கோ X3 சப்வே சர்ஃபஸை பொறுத்த வரைக்கும் வின்னர் ஆயிடுச்சு. போக்கோ X3யோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆனதுக்கப்புறமா நாட்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ அதுக்கப்புறமா டெம்பிள் ரன்னை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டெம்பிள் ரன்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நாட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது. 2 ஃபோன்ஸ்லையும் ஒரே டயத்தில் தான் வந்து கிளிக் பண்ணேன். ஆனால் நாட்டில் ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு டிலேவை நோட்டீஸ் பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறமா எது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COD ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். COD OnePlus நாடில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது. இப்போ கேமுக்குள்ளே இது ஃபஸ்ட்டு போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். CODயை பொறுத்த வரைக்கும் OnePlus நாடில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் வந்து போக்கோ X3ல ஓப்பன் ஆகுது. இப்போ CODலேருந்து வெளியே வரப்போ போக்கோ X3ல கீழே ஸ்வைப் பண்ணுறப்ப அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கேமை விட்டு வெளியே வர முடியல. ஆனால் OnePlus நாடில் 2 ஸ்வைப் பண்ணுறப்பயே வந்து ஈஸியாக வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுது. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து PUBGயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே டயத்தில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. PUBGயும் கூட OnePlus நாடில் கொஞ்சம் ஒரு முன்னாடி ஓப்பன் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் டிலே வந்து அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. 1 செகண்ட் 2 செகண்ட் அளவுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் டிலே இருக்குது. இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து Spotify ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். Spotify வந்து ஃபஸ்ட்டு போக்கோ X3 தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நாட்டில் ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரோலிங் ஸ்பீடு வந்து உண்மையிலே போக்கோ X3ல அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது 120 ஹெர்ட்ஸுக்கான இந்த பேனல். இப்போ ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான பார்ட் வீடியோவில். இப்போ நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ண டெம்பிள் ரன்னை ஓப்பன் பண்ணும்போது இங்கே OnePlus நாட்டில் அப்படியே தான் மெமரியில் வச்சுருக்கு. ஆனால் போக்கோ X3ல ஃபஸ்ட் இருந்து ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ அடுத்து மற்றதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே சப்வே சர்ஃபஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பையும் OnePlus நாட்டில் மெமரியில் வச்சுருக்கு. ஆனால் போக்கோ X3ல ஃபஸ்ட் இருந்து ஓப்பன் ஆகுது. அடுத்து CODயை பார்த்தோம் அப்படின்னாலும் இங்கே OnePlus நாட் மெமரியில் வச்சுருக்கு. போக்கோ X3 ஃபஸ்ட் இருந்து ஓப்பன் ஆகுது. போக்கோ X3 ஏதாச்சும் ஒன்றாச்சும் மெமரியில் வச்சுருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ PUBGயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். PUBGயை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட OnePlus நாட் மெமரியில் தான் வச்சுருக்கு. ஆனால் போக்கோ X3ல ஃபஸ்ட் இருந்து தான் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் போக்கோ X3ல PUBGயை மினிமைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை தடவை ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா அமேசானை ஓப்பன் பண்ணி பார்த்தப்பையும் நாட்டில் தான் வந்து மெமரியில் வச்சுருக்கு. போக்கோ X3ல ஃபஸ்ட்டு தான் ஓப்பன் ஆகுது. ரேம் மேனேஜ்மெண்ட்டில் நாடு வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு ஓப்பன் பண்ண எல்லா ஆப்ஸையுமே மெமரியில் வச்சுருக்கிறது OnePlus நாடு தான். இங்கே போக்கோ X3ல நம்ம ஓப்பன் பண்ண எல்லா ஆப்பையுமே வந்து திரும்பி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருந்தால் ஓப்பன் ஆகுது. இப்போ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பையும் OnePlus நாட்டில் தான் மெமரியில் இருக்குது. இங்கே போக்கோ X3ல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்தால் ஓப்பன் ஆகுது. ரேம் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே வின்னர்னு பார்த்தா OnePlus நாடு தான். போக்கோ X3ல ஃபஸ்ட்டு இருந்தால் ஓப்பன் ஆகுது. இருந்தாலும் பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 10,000 டிஃப்ரெண்ட் இருக்குது.
மற்றபடி ஒவ்வொரு ஆப்ஸும் ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப போக்கோ X3ல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம இத்தனை ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விளையாட போகிறதில்ல. இங்கே ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒன் ப்ளஸ் நாடு தான் வின்னராக இருக்குது. இந்த கம்பேரிசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒன் ப்ளஸ் நாடுக்கும் போக்கோ X3க்கும் உள்ள கம்பேரிசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த போக்கோ X3க்கும் ஒன் ப்ளஸ் நாடுக்கும் உள்ள இந்த கம்பேரிசன் வீடியோ. இந்த மாதிரி மற்ற கம்பேரிசன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம்.